ஆன்மீக சாதகர்களே, அன்பான பக்தர்களே, எப்போ நாம எந்த தேவியையோ அல்லது தேவனையோ பூஜை செய்கிறோமோ, அப்போ நம்ம கண் முதல்ல போகும் பவித்திரமான பொருள் தேங்காய் தான். இந்த தேங்காய் ஒரு சாதாரண பழம் இல்லை. இது சனாதன சமய மரபின் ஒரு பேர் சின்னம். நம்ம முனிவர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே புரிஞ்சிருந்தாங்க. இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற பொருள் பூரணமா, பவித்திரமா, சக்தி நிறைந்ததா இருக்கணும் அப்படின்னு. அந்த மூணும் கலந்த ஒன்று தான் தேங்காய். இதனால தான் தேங்காயை சமஸ்கிருதத்தில் ஸ்ரீபலம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் தலைப்பழம். அதாவது தலை மாதிரி பவித்திரமா, முழுமையா, சமர்ப்பணத்தோடு இருக்கும் பழம். நாம் தேங்காய் கொடுக்கும்போது நம்ம அகங்காரம், நம்ம ஆசைகள், நம்ம மனக்கோரிக்கைகள் எல்லாம் அந்த தேங்காயோட சேர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிக்க போகிறோன்னு பொருள். தேங்காயின் மேல்புறம் கடினமாக இருக்கும். அது மனிதனோட அகங்காரத்தை குறிக்கும். உள்ளே இருக்கும் வெள்ளை சதை மனசு எவ்வளவு தூய்மையாக இருக்கணுமோ அதை காட்டும். உள்ளிருக்கும் தண்ணி நம்ம இதயத்தின் மென்மையான உணர்வுகளின் சின்னம். அதனால தான் நாம் கோவிலில் அல்லது ஹோமத்தில் தேங்காய் உடைக்கும் போது அது ஒரு சடங்கு மட்டும் இல்லை, அது நம்ம அகங்காரம் உடைஞ்சு நம்முள்ள இருக்கும் பவித்திரத்தை காண்பிக்கும் ஒரு குறி. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, பூஜையில் உடைக்கிற தேங்காய் கெட்டு போய் வந்தா அது அசுபம் தானே? இதுக்கு நேரடியாக சுபம் அசுபம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேங்காய் ஒரு உயிருள்ள சின்னம். அது நமக்கு ஒரு அறிகுறி சொல்றது. நீங்கள் பூஜையில் தேங்காய் உடைக்கும் போது அதில் பூச்சி, வாசனை அல்லது சுண்டல் இருந்தாலும் அது கெட்ட விஷயம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உள்ளுக்குள்ள இருந்த எதிர்மறை உணர்வுகள், பொறாமை, கோபம், துக்கம் எல்லாம் அந்த தேங்காயோட வெளியேறி முடிஞ்சது. அதாவது உங்களோட குறை பாவம் கரைஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த குறிய அசுபம்னு இல்லை, நல்ல அறிகுறின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இறைவன் தண்டனை கொடுக்க மாட்டாரு, எச்சரிக்கை தான் கொடுப்பாரு. தேங்காயில கெட்டது இருந்தா கூட அது இறைவனோட கருணை. அவர் உங்களுக்கு சொல்கிறாரு, பக்தா, உன் உள்ளுக்குள்ள இன்னும் மாசு இருக்கு, அதை நீ தொட. அதனால் இப்படிப்பட்ட சமயம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னொரு புது பவித்திரமான தேங்காய் எடுத்து மனசில் தூய்மையாக கழுவி தண்ணீரை ஊற்றி இறைவனிடம் சொல்கிறீங்க, கடவுளே, இது என் சமர்ப்பணத்தோட சின்னம், என் மனசு எப்பவும் பவித்திரமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பூஜையை தொடருங்க. இப்போ தேங்காயை எப்படி வச்சா மரியாதையாக இருக்கும் என்பதையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்காயை ஒருபோதும் அலட்சியமாக வைக்கக்கூடாது. இது இறைவனோட வடிவம் அப்படின்னு நம்புகிறாங்க. பூஜைக்கு வச்ச தேங்காய் உடஞ்ச போது இல்லை கெட்டு போயிருப்பதை கண்டாலும் அதை குப்பையில் போடக்கூடாது. அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால அது சுத்தமான ஒரு இடத்துல, மரவேர் பக்கத்தில் இல்லை ஓடுற நீரில் அல்லது தூய்மையான துளசி செடியின் அடியில் மரியாதையாக வைக்கணும். அதை ஒரு பவித்திரமான இடத்துல வைக்கணும். மரத்தின் வேருக்கு பக்கத்தில், ஓடுற தண்ணீரில் அல்லது ஒரு தூய்மையான துளசி செடியின் அடியில். அப்படி போட்டு வைக்கும்போது மனசில் ஒரு பிரார்த்தனை சொல்லணும், கடவுளே, இந்த தேங்காய் என் அசுப கர்மங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகட்டும், என் வாழ்க்கை பூரணமாக பவித்திரமாக இருக்கட்டும். இப்போ கவனமாக கேளுங்க. தேங்காயின் உள்ள இருக்கும் 3 கண்கள் திருமூர்த்திகளின் சின்னம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன். நாம தேங்காயை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த 3 சக்திகளும் சிருஷ்டி, உருவாக்கம், ஸ்திதி, பாதுகாப்பு, லயம், அழிவு நம்முள் எழுந்து விளங்கும். அதனால தான் தேங்காய் ஒரு பூஜை பொருள் மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தோட ஒரு சிறு வடிவம் போல. கதை சொல்லுவாங்க, சமுத்திர மந்திரம் நேரத்தில் தான் விஷ்ணு பகவான் லட்சுமி தேவிக்கு தேங்காயை கொடுத்து, இந்த பழம் பவித்திரம், பொறுமை, முழுமை என்பதின் சின்னம். இதை கடவுளுக்கு சமர்ப்பணிப்பவங்க வாழ்க்கையில் செழிப்பு வரும். அதனால தான் லக்ஷ்மி பூஜை, கல்யாணம், வீட்டுக்குள்ளே புகுதல், ஹோமம், யக்ஞம் எதுவாக இருந்தாலும் தேங்காய் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இப்போது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. தேங்காயில் இருக்கும் நீளமான நாறுகள் என்ன குறிக்குது? அது மனிதனோட உலக பந்தங்கள், சிக்கல்கள், பற்றுகள், கவலைகள். நாம் அதை சீவும் போது அது நம்ம வாழ்க்கையிலிருந்து பந்தங்களை நீக்கிற சின்னம்.
தேங்காய் உடைஞ்ச போது அது நம்ம அகங்காரம் சிதறி நம்முள் இருக்கும் உண்மை வெளிப்படுற குறி. அதுல இருந்து வரும் தண்ணிய இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அது நம்ம இதயத்தின் பக்தி. அதனால எப்ப தேங்காய் உடைக்கிறீங்களோ இந்த உணர்வோட உடைக்கணும். கருணை உடைய இறைவா, இந்த தேங்காயை உடைச்சு போல நான் உடைஞ்சு என் உள்ளிருக்கும் அன்பையும் பக்தியும் உனக்காக அர்ப்பணிக்கிறேன். நிறைய பேருக்கு பயமா இருக்கும், தேங்காய் நொறுங்கி சிதறிடுச்சுன்னா இது கொஞ்சம் கேடுதானே. இல்லை, இது ஒரு குறி. தேங்காய் உடைஞ்சதுக்கு கஷ்டம் இருந்தா அது அந்த ஆளோட அகங்காரம் இன்னும் உடையலன்னு அர்த்தம். உடைஞ்ச உடனே தண்ணி பளபளன்னு சுத்தமா சுவையா இருந்தா அது மிக நல்ல அறிகுறி. அதாவது மனசு தூய்மையா இருக்கு, இறைவன் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா உடைஞ்ச உடனே தண்ணி கருப்பா வாசனை கெட்ட மாதிரி இருந்தாலும் பயப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு அர்த்தம் உங்களை சுற்றி இருந்த நெகட்டிவ் எனர்ஜி அதோட போயிடுச்சு. அந்த மாதிரி தேங்காயை ஓடுற தண்ணீர்ல விட்டுறணும், அல்லது ஒரு மரவேர் பக்கத்துல வைக்கணும். இப்படி கெட்டு போன தேங்காயை வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு ரகசியம். ஒரு வீட்டில் தேங்காய் அடிக்கடி கெட்டு போகுதுன்னா அது வீட்டில் துஷ்டம் இருக்கு என்பதில்லை. அது என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் இருந்த நெகட்டிவ் சக்தி வெளியே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒழுங்கா தீபம் ஏற்றி துளசிக்கு தண்ணி ஊற்றி நமோ பகவதே வாசுதேவாய ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா வீட்டில் சக்தி தூய்மையாக மாறிடும். தேங்காயில் லக்ஷ்மி அம்மன் வாசம் இருக்கிறது என்பதால சமர்ப்பணிப்பவங்க வாழ்க்கையில் செழிப்பு நிறைவு வரும். அதனால தான் ஸ்ரீபலம் சமர்ப்பித்தா சௌபாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தேங்காய் நல்லதா உடைஞ்சு வெள்ளை சதை சுத்தமாக தன் நறுமணத்தோடு இருந்தால் அது மிக உத்தமமான அறிகுறி. அதாவது இறைவன் உங்கள் செயலில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு, உங்கள் வீட்டில் விரைவில் சந்தோஷம் செழிப்பு வரப்போகுது. இந்த மாதிரி தேங்காயின் பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிரணும். அந்த மாதிரி தேங்காயோட பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிரணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எக்ஸ்பீரியன்ஸ்களையும் கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோ வந்தாலும் உங்ககிட்ட உடனே வரும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா